ஹாய் கைஸ், நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி நடிச்ச டர்போ படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் உண்மையாலும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலுக்கு இருக்குது. அந்த ட்ரெய்லரை பற்றி கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணுவோம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, உண்மையாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லரில் மம்முட்டி பிச்சு வாங்கிட்டாருங்க. ஆக்டிங் வேறு லெவலாக இருக்குது. ட்ரெய்லரு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பெரிய பட்ஜெட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் மலையாளத்தில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. மம்முட்டியோட படங்கள்னு சமீப காலத்தில் பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. வேறு லெவலுக்கு இறங்கி பண்ணியிருப்பார். லாஸ்ட்டாக அவர் நடித்து வெளியே வந்த பிரம்மயுகம் பார்த்துருப்போம், என்ன போட்டுச்சுன்னு. அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த படம் அவருக்கு ஒரு மாஸ் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லரை பார்க்கும்போது. இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த சாத்தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பார் பிரம்மயுகத்தில். அப்படி இந்த ட்ரெய்லர் கிட்ட பார்க்கும்போது அரசியல்வாதிகிட்ட மோதுற மாதிரி தான் ட்ரெய்லர் கிட்ட போயிட்டுருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சும்மா பிச்சு வாங்கியிருக்கிறாரு, வேறு லெவலுக்கு பண்ணியிருக்கிறாரு. ரொம்பவே கிளாஸாக இருக்குங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஒரு கோயில், அந்த மாதிரி ஒரு கோயிலில் ஒரு ஃபைட் சீன் வைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எல்லாமே கன்சார்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அவர் வில்லன், அவர் நேம் நமக்கு தெரியலை. அவரை பார்க்கும்போதும் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. அவர் ஒரு இடத்துல பேசிட்டு வர்ற மாதிரி இருக்கும், பின்னாடி மோடி ஃபோட்டோலாம் இருக்கும். ரொம்ப பெரிய அரசியல்வாதிகிட்ட மோதுற மாதிரி தான் அந்த இது காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் நிறையா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ போட காரணமாமே. தமிழ்லையும் படம் கொஞ்சம் போதுங்க. லாஸ்ட்டாக பார்த்த மஞ்சள் பாய்ஸில் எப்படி தெலுங்கு மலையாளம் அந்த தமிழ் ரெண்டும் கலந்து வரும், அந்த மாதிரி ஒரு இதாகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. தமிழில் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. இன்னொன்று, இந்த கதை தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தமிழ் போலீஸ் தான் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியலை. படம் ரொம்ப ஆக்ஷன், சரியான ஆக்ஷன், ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸில் அந்த சுபாஷுங்கிற கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். அவர் அந்த குளிக்கில் அந்த இதுக்குள்ளே விழுந்துருப்பாப்புல, அவரும் இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் காட்டியிருக்காரு. படம் எனக்கு தெரிஞ்சு உண்மையாலும் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர சமீப காலமாக மலையாள படங்கள் பிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஆவேசம், மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமம், அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் அந்த டர்போ இந்த படமும் வரும்னு நினைக்கிறேன். மம்முட்டி லைனப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க, வேறு லெவலாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மம்முட்டி இதில் என்ன ரோல் பண்ணுறாருன்னு தெரியலைங்க. அது ஒரு சீனில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றாரு, அரசியல்வாதி ஆகிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. போலீஸே அடி பிச்சு வாங்கிடுறாரு, அந்தளவுக்கு இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான ஆக்டர் நடிச்சிருக்கிறாங்க, நான் சொல்லவே மறந்துட்டேன். அவர் நம்ம தமிழ் படங்கள்ல நிறையா நடிச்சிருக்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சுனில் தாங்க நடிச்சிருக்கிறாரு. சுனில் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சமீப காலத்தில் அவரோட படங்களும் பயங்கரமாக தான் இருக்கும். சுனில் இந்த படத்தில் இருக்கிறாரு, ஆனால் பெரும்பாலான இதில் வரல. அந்த ட்ரெய்லர் கட்டில் ஒரு 2 டைம் தான் வர்றாரு, ஆனால் சுனில் இருக்கிறாரு. அது உண்மையாலும் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு புஷ்பா, ஜெயில, இப்போ லாஸ்ட்டாக பார்த்த மார்க் ஆண்டனி, எல்லாத்துலேயும் அவர் பிச்சு வாங்கியிருப்பார் ஆக்டிங்கில். இதுலேயும் அவர் இருக்கிற இடத்துல நமக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் நேம் நமக்கு தெரியலை, ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டர்போ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன மாதிரி கதையாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் பாய்.